ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான சப்ளிமெண்டரி எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமில் நான் தமிழுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் மினிமம் பாஸ் ஆகணும் அப்படின்னம்னா எந்தெந்த பார்ட்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் முதல் 6 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த 20 ஒன் வேர்டுலையுமே நீங்கள் எக்ஸாமில் மினிமம், அதாவது 20 ஒன் வேர்டுமே நம்ம புக்கில் படித்தது தான் வருமா அப்படின்னம்னா கண்டிப்பாக வராது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னால் சேர்க்கறது, சஃபிக்ஸ்னால் பின்னால் சேர்க்கறது. அந்த கோடே அவங்க முன்னாலையும் பின்னாலையும் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மோரல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அப்போ மொராலிட்டி அப்படிங்கிற வேர்ட்ஸு நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த ஒன் வேர்டு கரெக்டாக எழுத முடியும். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டு அப்படிங்கிறதுல இப்போ ஸோ அப்படிங்கிறதுக்கு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்கு. இப்போ காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்படிங்கிறதுக்கு ஷோகேஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வேர்டு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே உங்களுக்கு 11th இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு அப்படிங்கிறத விட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின். அதுமாதிரி இப்போ ஆடியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டிஸ்ஆடியபிள் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ண போகிறீங்க. அதுமாதிரி உங்களுக்கு இந்த 20 ஒன் வேர்டுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஆனால் புக்கில் இருக்கக்கூடியதையும் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டில் 20ல் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா அடுத்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த 4 2 மார்க். இதெல்லாம் கூட நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் ஒன்றுமே வரலன்னு கூட வைங்களேன். ஆக்சுவலாக என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. புரியுங்களா? இப்போ நான் ஜென்ரலாக நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, எதெல்லாம் எக்ஸாமில் 10% நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 27ல் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டைலாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புக்கில் இருக்கக்கூடியது கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் கொஸ்டின் ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டைலாக். சதீஷ் ஹரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க இதை அப்படியே ஒரு ரிட்டர்னாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும், ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். புரியுங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 31லேருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடிய இது எல்லாமே என்கிட்ட மெட்டீரியல் 80 ரூபீஸ் பே பண்ணி வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னா குறிப்பு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப் அண்ட் ஸ்மைல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஃப் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னம்னாலே நான் என் மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிறது போயத்தோட நேம். போயட்டோட நேம் எழுதணும். அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த 2 வரையும் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இந்த மாதிரி சிம்பிளாக எழுதக்கூடிய 3 மார்க் 2மே அட்டன் பண்ணிடுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த 7 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்க போகிறது. கொஸ்டின் நம்பர் 41ல் அப்படின்னம்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த 3 பேராகிராஃப் நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ரோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடிக்கு வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து த குயின் ஆஃப் பாக்ஸிங் அது வந்து படிச்சிருக்கணும். த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய பேராகிராஃபும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41 உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க பேராகிராஃபில் இருக்கக்கூடிய 3 புரியுங்களா, போயத்தில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் அ டைம், மிஸ்ட்ரி கேட் த மிஸ்ட்ரி கேட் படிச்சிருக்கணும். அது மாதிரி த ஹேலோ கிரவுண்ட் வந்து படிச்சிருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43ல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 43ல் பேராகிராஃபோட டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதில் இருக்கக்கூடிய க்ளூ வேர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா பேராகிராஃப் ரைட் பண்ணணும். ஆஃப்டர் 20 இயர்ஸ் த ஃபர்ஸ்ட் பேஷன் இந்த 2 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை 11th பொறுத்த வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களால் அட்டன் பண்ண, அதாவது 5 மார்க் கொஸ்டின் 3மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடுறீங்க. பேராகிராஃபுக்கு எல்லாருமே டைட்டில் கொடுத்து எழுதுங்க. அதுமாதிரி லாஸ்ட்டில் வந்து மோரல் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதை எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க் வந்து ஃபுல்லாக போடுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42 நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ண வேண்டியது இந்த சம்மரி ரைட்டிங், சம்மரி ஆர் மேக் நோட் மேக்கிங் சம்மரைசிங் எழுதுறீங்க இல்லையா, இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது யூடியூப்பில் ஒரு தடவை அடிச்சு பாருங்கள். இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது. இந்த பேராகிராஃபில் ரஃப் காப்பி எழுதுறீங்க, ரஃப் காப்பியை கிராஸ் பண்ணுறீங்க. அடுத்து ஃபேர் காப்பின்னு தலைப்பு போடுறீங்க, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. அந்த ஹெட்டிங்க்கு கூட மார்க் இருக்குது, ரைட்டுங்களா? ஹெட்டிங்க்கு ஒரு மார்க் இருக்குது அப்படிங்கிறனால ஹெட்டிங் கொடுக்குறீங்க. அடுத்து இவங்க கொடுத்துருக்க பேராகிராஃபை ஷார்ட் பண்ணி என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேர் காப்பி அப்படிங்கிறது எழுதுறீங்க. இந்த நோட் மேக்கிங் சம்மரைசிங் எப்படி எழுதணுங்கிறது ஒரு தடவை மாடல் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க அந்த 3 லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின் நம்பர் 45 அப்படின்ற கொடுத்தே மேலே கொடுத்துருப்பேன். அந்த லெட்டர் ரைட்டிங் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கோட ஃபார்மட் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு எழுதணுங்கிற அந்த ஃபார்மட் வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இந்த ஸ்பாட் எரர்
சூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வரும் அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னம்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸையே சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் உங்களுக்கு கீழேயே 2 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. எதை எங்கே சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் எழுத போகிறீங்க. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 47. 47 பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை அந்த பேராகிராஃப்லேருந்து கரெக்டாக எழுத போகிறீங்க. புரியுங்களா? இந்த கீவேர்ட்ஸை வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னம்னா கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸ்பைடர்ஸ் நாட் கன்சிடர் இன்செக்ட்ஸ். இந்த வேர்டு இதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னம்னா, நிறுத்தி நிதானமாக எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னம்னா, நீங்கள் எழுத வேண்டிய அந்த 5 மார்க் உங்களுக்கு சிம்பிளாக கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்கக்கூடியது அப்படின்னம்னா அந்த கொஸ்டின் நம்பர் 47 பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் 46 ரைட்டுங்களா? அந்த 46க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அதில் கீவேர்டில் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பேன். அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 44 இந்த 5 மார்க்கும் ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அது போக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அப்படின்னா 41, 42, 43 இந்த 3 பேராகிராஃபும் நீங்கள் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 40 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 37ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் இமெயில் ரைட்டிங் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. புரியுங்களா? Write an email your uncle thanking him for the gift that he had sent from a board. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபார்டுங்கிறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து இமெயில் ரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் எப்படி இமெயில் ரைட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம்னு போட்டு இவங்க மெயில் ஐடி ரெண்டுமே கொடுக்கல. ஃப்ரம்னு போட்டு ஒரு மெயில் ஐடி எழுத போகிறோம். அடுத்து டூன்னு போட்டு ஒரு மெயில் ஐடி டைப் பண்ண போகிறீங்க. அடுத்து சப்ஜெக்ட்னு கொடுத்து என்ன எழுத சொல்லியிருக்காங்களோ அதை வந்து எழுத போகிறோம். அடுத்து கீழே கண்டென்ட்னு போட்டு என்ன மெயில் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். இதுக்கு 3 மார்க். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போடுறதுக்கு 1 மார்க்கு, டூ அட்ரஸ் போடுறதுக்கு 1 மார்க்கு, சப்ஜெக்ட்டும் கீழே கண்டென்ட்டும் எழுதுறீங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் சேர்த்து தான் உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அதனால் இமெயில் எப்படி எழுதுறமோ அதுக்கான ஃபார்மட் வந்தது அப்படின்னம்னாலே உங்களுக்கு 3 மார்க் முழுசாக கிடைக்கும். மொத்தம் 3 கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா ஒரு டயலாக் ரைட்டிங் கேட்குறாங்க. அந்த டயலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னம்னா 2 பேர் பேசிக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டும் லைப்ரரியனும் பேசிக்கிற மாதிரி, மெம்பர்ஷிப் ஃபார்மை பற்றி பேசிக்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்து எழுத சொல்கிறாங்க. அந்த டயலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி இருக்கணும். 3 லைன் எழுத சொல்லியிருக்காங்களா? ஸ்டூடெண்ட் லைப்ரரியன், ஸ்டூடெண்ட் லைப்ரரியன், ஸ்டூடெண்ட் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிற மாதிரி இந்த மாதிரி டைலாக் வந்து இதுக்கு ரைட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 39ல் கொஸ்டின் நம்பர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 40ல் இது எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின். எந்த மெட்டீரியலில் தேடினீங்கனாலும் இதுக்கான ஆன்சர் கிடைக்காது. இது எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின். உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதப்படுக்கே தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரைட் அண்ட் ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. 150 வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா ஸ்கூல் மேகசின் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஏ ஹெல்த்தி லைஃப். புரியுங்களா? அதாவது ஸ்கூலில் வந்து மேகசினுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஹெல்த்தி லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுத சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ், அதாவது 150 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேராகிராஃபாக எழுதுனீங்க அப்படின்னா அந்த 3 மார்க். இதெல்லாம் ஜென்ரல் பேராகிராஃப் தான். நீங்கள் அட்டன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு எக்ஸாமில் அதெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.